நாள் ஆகஸ்ட் 16, 2026. இன்று நாளைக்கான தலைப்பு தேவைகளை சந்தித்தல். சிறுமைப்பட்டவனும் எளியவனுமாகிய உன் சகோதரனுக்கு உன் கையை தாராளமாய் திறக்க வேண்டும் என்று நான் உனக்கு கட்டளையிடுகிறேன். உபாகமம் 15:11. ஒவ்வொரு நாளும் என்னுடைய சிநேகிதனுடைய வீட்டின் கதவை தட்டி பொறுமையான பிளாஸ்டிக் பாட்டில்கள் இருக்குமா என்று கேட்கும் ஒரு பலவீனமான பெண்ணை அவர் பார்த்தார். அந்த பாட்டில்களை விற்று அதில் கிடைக்கும் வருமானமே அவளுடைய வாழ்வாதாரம். என்னுடைய சிநேகிதனுக்கு ஒரு எண்ணம் உதித்தது. நீங்கள் எங்கு தங்கியிருக்கிறீர்கள் என்று சொல்ல முடியுமா என்று அவளிடம் கேட்டார். அந்த பெண் அவரை ஒரு குறுகிய பாதையின் வழியே குப்பையான இடத்திற்கு அழைத்துச் சென்றாள். அவள் தங்கும் இடத்தை கண்டு இறக்கப்பட்ட அவள் உறங்குவதற்கு ஏதுவான ஒரு சிறிய கூடாரத்தை அமைத்து கொடுத்தார். அப்போதுதான் அவருக்கு இன்னொரு எண்ணம் உதித்தது. அவர் ஆன்லைனில் பிரச்சாரம் செய்து ஸ்தல திருச்சபைகளோடு இணைந்து ஆதரவற்றவர்களுக்கு வீடு கட்டுவதற்கான இடத்தை ஒழுங்கு செய்தார். ஆதரவற்றவர்களுக்கு உதவும்படி வேதாகமம் முழுமையும் தேவ ஜனத்துக்கு நினைவுபடுத்துகிறது. இஸ்ரவேலர்களை கானான் தேசத்திற்கு போவதற்கு பண்ணும்படிக்கு தேவன் மோசேயிடம் பேசும்போது அவனுக்கு, அதாவது ஏழைக்கு, உன் கையை தாராளமாய் திறந்து அவனுடைய அவசரத்து நிமித்தம் அவனுக்கு தேவையானதை கடன் கொடுப்பாயாக என்று உற்சாகப்படுத்துகிறார். 15:8 விதமாய் சொல்கிறது. தேசத்திலே எளியவர்கள் இல்லாதிருப்பதில்லை. வசனம் 11 என்றும் அவ்வேத பகுதி அறிவிக்கிறது. இது உண்மை என்பதை அறிவதற்கு வெகு தூரம் போக வேண்டியதில்லை. உன் கையை தாராளமாய் திறக்க வேண்டும் என்று தேவன் இஸ்ரவேலை அழைக்கிறார் என்றால் நாமும் தேவையுள்ளவர்களுக்கு உதவ வேண்டும். ஒவ்வொருவருக்கும் உணவு, தங்குமிடம் மற்றும் தண்ணீர் அவசியம். நம்மிடத்தில் அதிகமில்லை என்றாலும் மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொள்வதாய் இருக்கட்டும் அல்லது உடையை கொடுத்து உதவுவதாய் இருக்கட்டும், நம்மால் முடிந்த சிறிய உதவிகள் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடும். இன்றைய தேவைகள் என்று நீங்கள் பார்த்த கேள்விப்பட்டவைகள் என்ன என்பதையும் அவைகளில் அவர்களுக்கு உங்களால் என்ன உதவி செய்ய முடியும் என்று யோசித்து பார்க்க வேண்டும். அதற்கு ராஜா பிரதியுத்தரமாக, மிகவும் சிறியவராகிய என் சகோதரனான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்பார். மத்தேயு 25:37-40 விதமாக சொல்கிறது. இன்றைய ஜெபம். இயேசுவே, என்னை சுற்றியுள்ளவர்களுக்கு உதவக்கூடிய வழியை எனக்கு காண்பித்தருளும். ஆமேன்.